ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, ஃப்ளைட்டில் பைலட்ஸும் கெபின் க்ரூவும் ஃபாலோ பண்ணுற ரொம்பவே வியர்டான ரூல்ஸை பற்றி தான். ஸோ இதெல்லாம் பெசஞ்சர்ஸுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஏர்க்ராஃப்ட்குள்ளே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் சேஃப்டிக்காக மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஏர்க்ராஃப்டோட ட்ரெடிஷன், சில நேரங்களில் அங்கே இருக்கிற க்ரூவோட சைக்காலஜி ரீசனுக்காகலாம் இந்த ரூல்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பைலட்கள் ஒரே மாதிரியான சாப்பாடை சாப்பிடக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் வியர்டாக இருந்தாலுமே இதெல்லாம் ஃப்ளைட்டில் ரூல்ஸாக இருக்குது. ஸோ ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்குன்னா, சிம்பிளான ரீசன் தான். ஒரே சாப்பாடை சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் இல்லைனா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா 2 பைலட்ஸுமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால தான் 2 பேருக்குமே வேறு வேறையான சாப்பாடு கொடுக்கப்படுது. ஸோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலுமே இன்னொருத்தருக்கு ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இருக்கும். அதனால தான் ஒருத்தருக்கு வெஜ் மீல்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னொரு பைலட்டுக்கு நான்வெஜ் மீல்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ இப்படி தனித்தனி உணவு கொடுக்கறது என்னன்னா, ஒருத்தர் சிக் ஆகிட்டாலும் குறைஞ்சது இன்னொருத்தர் ஃப்ளைட்டை சேஃபாக நடத்த முடியுன்ற லாஜிக்கு தான் இந்த ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பைலட்கள் 2 பேருமே ஒரே நேரத்தில் தூங்கக்கூடாது. ஸோ சில பேர் நினைப்பாங்க, ஃப்ளைட்டில் தான் ஆட்டோ பைலட் மோட் இருக்கே, அதை போட்டு 2 பேருக்குமே தூங்கலாமேன்னு சொல்லி. பட் அந்த விஷயம் நடக்காது. பைலட்டில் ஒருத்தர் கண்ணை மூடி ஓய்வு எடுத்தால் அடுத்தவர் இன்னும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ 2 பேருமே ஒரே நேரத்தில் தூங்கினா விமானத்தில் சின்ன மாற்றம் வந்தாலுமே யாருமே கவனிக்க மாட்டாங்க. திடீர்னு வர டர்புலன்ஸ் இல்லைனா மற்ற விமானங்களோட இருக்கக்கூடிய இடைவெளி, உயர மாற்றம், இதெல்லாமே பைலட்டோட கவனத்தில் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் ஒரே நேரத்தில் 2 பைலட்டும் தூங்க முடியாது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய கெபின் க்ரூவோட லிப்ஸ்டிக்கோட கலர் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் என்னன்னு தெரியுமா? அதோட வியர்டான ரீசனாக இருக்குது. அது என்னென்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ க்ரூ மெம்பர்ஸ் ஃபேஸை பெசஞ்சர்ஸுக்கு குயிக்காக விசிபிள் ஆகுன்றதுக்காக தான் இந்த டார்க்கான லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறாங்க. ஸோ டார்க் ரெட் இல்லைனா பிரைட்டான ஆரஞ்ச் லிப்ஸ் தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. அதனால தான் இந்த ரூல் போட்டப்பட்டிருக்கு. அதாவது லிப்ஸ்டிக் மஸ்ட் பி பிரைட் அண்ட் போல்டுன்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற சமயத்தில் அந்த ஃப்ளைட்குள்ளே ஃபயர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸுக்கு ஃபயர்னு சொல்லக்கூடிய வேர்டை சொல்ல முடியாது. ஏன்னா பெசஞ்சர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா புஷிங், ரன்னிங், ஷவுட்டிங்னு சிச்சுவேஷனே ரொம்பவே டேஞ்சரஸாக மாறிடும். ஸோ அதனாலே அதுக்கு பதிலாக ஃபயர்னு சொல்கிற வார்த்தைக்கு பதிலாக அவங்க ஒரு சீக்ரெட்டான கோட் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி சிச்சுவேஷன் ஆன் போர்ட், இல்லைனா ஆல்ஃபா, அப்படியும் இல்லைனா டீம் டு ஃபார்வர்ட் கேலரி, இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே இல்லை, பட் நிறைய ஏர்லைன்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் தான் என்னென்னா, பைலட்ஸுக்கு பியர்ட் இல்லைனா லாங்கான ஹேர் வச்சுக்க முடியாது. ரீசன் என்னென்னா, ஆக்சிஜன் மாஸ்க் ப்ராப்பர்லி சீல் ஆகணும்னா ஃபுல்லான பியர்ட், லாங்கான ஹேர் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஏர் லீக் ஆகிடும், மாஸ்க் யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ நீட்லி ட்ரிம் பண்ண பியர்ட் மட்டும்தான் இருக்கணும். லாங்கான ஹேர் வச்சுக்க சான்ஸே இருக்காது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான ரூல் பார்த்தீங்கன்னா, கெபின் க்ரூவோட ஸ்மைல் எப்பயுமே போகக்கூடாது. அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட, ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எங்ரி பெசஞ்சர், ரூடான பெசஞ்சர், ட்ரங்கான பெசஞ்சர் யார் வந்தாலுமே ஒரு செகண்டுக்கு கூட அவங்களோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி க்ரூ கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கும். ஏன்னா பெசஞ்சர்ஸோட எங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணுறது தான் க்ரூ மெம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் டியூட்டியாக இருக்கும். ஸோ அதனாலே ஃப்ளைட்குள்ளே டர்புலன்ஸ் வந்தாலுமே கூட, ஃப்ளைட் ஆடினாலுமே கூட அவங்களோட ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன் மாறக்கூடாது. எப்பயுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பைலட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல், டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கப்படாது. கேஷுவலான செட்டோ இல்லைன்னா ஜோக் அடிக்கிறதோ இது எதுவுமே இருக்கப்படாது. பியூரான சைலன்ஸும் ஃபோக்கஸும் மட்டும்தான் பைலட்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஈவன் கெபின் க்ரூ கிட்ட காஃபியோ டீயோ இதெல்லாம் கேட்டு கூட பேசக்கூடாது. ஏன்னா 80 விதமான எக்ஸிடென்ட்ஸ் இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுற டைம்லையும் லேண்டிங் பண்ணுற டைம்லையும் தான் நடக்கும். ஸோ அதனால இந்த 10 நிமிஷங்கள் பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ் அங்கே இருக்கும். அடுத்து சொல்ல போகிறது, நீங்கள் ஃப்ளைட்டில் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தா. ஸோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கெபின் க்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம பெசஞ்சர்ஸோட பேக்ஸை லிஃப்ட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு.
அப்படி நம்மளோட பேக்ஸை கெபின் க்ரூ லிஃப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வரலாம், ஷோல்டர் பெக் பெயின் வரலாம். ஸோ அதனாலே ஃப்ளைட்டுக்கு பிரேக் கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். ஸோ அதையால் எனக்கு மிகப்பெரிய லொஸ்ஸாக இருக்கும். அதனால தான் பெசஞ்சர்ஸோட பேக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு க்ரூ மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பெசஞ்சர்ஸோட பேக் பெசஞ்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஸோ க்ரூ கைடன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த லாங் ஃப்ளைட்லலாம் கெபின் க்ரூக்கும் அண்ட் பைலட்ஸுக்கும் ஹிடன் ஸ்லீப்பிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். பெசஞ்சர்ஸுக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு ரூம்குள்ள பங்கான பெட்ஸ், கர்டன்ஸ், லைட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு 3 மணித்தியாலங்கள் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா அடுத்த பர்சனோட ரொட்டேஷன் வரும். ஸோ கைஸ், இது தான் பைலட்ஸும் கெபின் க்ரூவும் டெய்லி ஃபாலோ பண்ணுற சூப்பர் வியர்டான ஸ்ட்ரிக்டான சில நேரங்களில் ஃபனியான ஃப்ளைட் ரூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க எடுக்கிற ஃபுட்டில் இருந்து அவங்க தூங்குற நேரம் வர காட்டியுமே அவங்களோட லைஃப்பில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஏவியேஷன் வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே உள்ளே இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே க்ரேஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.